ஸ்ரீலங்கா பணக்கார நாடா மாறப்போகுது. நம்ப முடியுதா? நம்பலல. நான் என்ன விளக்கம் என்று சொல்றேன். என்னண்டா ஸ்ரீலங்கால கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பெட்ரோல் தட்டுப்பாடு, பொருளாதார தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒழிக்கிற அளவுல ஸ்ரீலங்கால இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கா மன்னார்ல இயற்கை எரிவாயுவும் பெட்ரோலியமும் இருக்கிறதா ஆதாரங்கள்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது மன்னார், ஸ்ரீலங்கால இருக்கிற மன்னார் பகுதியில 2 பில்லியன் பீப்பாய் பெட்ரோலியமும் 9 ட்ரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயுவும் இருப்பதா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அதுக்கான ஆதாரங்கள் இருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில அங்க இரும்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இது கடல் பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டதால 34 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற 4 கட்டட தொகுதிகள், கடல் கட்டட தொகுதிகள் இதுக்குள்ள அடங்குறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் கிட்டத்தட்ட 33,964 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பகுதியை 4 பகுதிகளாக பிரிச்சு அதுக்கான அனுமதி பத்திரத்தை வழங்க இருக்கிறதாகவும் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா எதிர்கொண்ட எரிபொருள் பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்குமென்று கவர்மெண்ட் நம்புது. அது மட்டும் இல்லாம இந்த எரிபொருள்ல மேலதிக எரிபொருளை அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதும் அவங்களோட திட்டமா இருக்கு. இனி இலங்கை மக்கள் எரிபொருளுக்கு லைன்ல நிக்கணுமோ, தட்டுப்பாடு வருமோன்ற ஒரு கவலை இருக்க தேவையில்லைன்னு நான் நம்புறேன்.